கோடாங்கி சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நான் பேசுறது கேக்குதா சார் உங்களுக்கு? கேக்குது சார். தன்னுடைய கலா அரசியல் பயணம் பரந்தூரில் இருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். பட் இந்த போராட்டம் நாங்களே கிட்டத்தட்ட இந்த இஷ்யூ சம்பந்தமா ஒரு 10-15 தடவைக்கு மேல பேசியிருக்கோம் சார். சரிங்களா? ஆனா இதுக்கு நம்ம ராகுல் காந்தி பேசுனதை நீங்க அநேகமா நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எங்களுடைய தலைவர் இந்த விவகாரத்தை குறித்து பேசிய பிறகு இது ஒரு நேஷனல் இஷ்யூவாக ஒரு தேசிய பிரச்சனையாக மாறி இருக்கு அப்படின்னாரு. அவ்வளவு பெரிய இஷ்யூவாக இது மாத்திட்டாருங்களா சார் விஜய்? அதாவது இது கேட்கும் போது எனக்கு சிரிப்பை தவிர எனக்கு ஒன்னும் தோணல. அவர் ஒரு நடிகருங்க. நான் இப்பவும் திரும்பவும் சொல்றேன், அவர் இன்னும் அரசியல்வாதியாக மாறவில்லை. அவர் இன்னும் அரசியல்வாதி இல்ல. அவர் இன்னும் டயலாக் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இது வரைக்கும் அவர் என்ன விஷயத்தை அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்காரு இப்ப வரைக்கும்? கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. நான் எல்லா இடத்திலும் பதிவு பண்ற ஒரு விஷயம் தான், நேரடி அரசியல் களத்துக்குள்ள அவர் என்னைக்கு கால் வைக்கிறாரோ அன்னைக்கு தான் அவர் அரசியல்வாதி. உடனே பரந்தூர் போயிட்டாரு, உடனே நேரடி அரசியல் வந்துட்டாரு கிடையாதுங்க. திருப்பி இன்னும் ஒரு 2-3 நாள்ல மறுபடியும் ஷூட்டிங் போறாருங்க. திருப்பி அந்த படப்பிடிப்பு இருக்கு. இன்னும் ஷூட்டிங் முடிக்காம அவர் அரசியல்வாதியா மாற முடியாது. பரந்தூர்ல போய் பேசிட்டாருன்னா உடனே வந்துடுவான். பரந்தூரை பேசுகிற அந்த பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்க, எல்லாரும் கேட்டிருப்பாங்க. தம்பி ராகுல் காந்தி கூட நல்லா கேட்டிருப்பாரு, ஏன்னா அவங்க தலைவர் தானே, கேட்டிருப்பாரு. அவரு என்ன பேசினாருங்க? முழுக்க மாநில அரசு திட்டுறாரு. அந்த இடத்த என்ன பயன்படுத்துறாரு? பரந்தூர்ல போய் நாளைக்கு ஏர்போர்ட் அமைந்ததுன்னா அந்த ஏர்போர்ட்ல போயிட்டு இறங்க மாட்டாரா? நீங்க எல்லா மாநிலங்கள்ல சில விஷயங்களை விரிவுபடுத்தும் போது, நலத்திட்டங்களை பண்ணும் போது பல்வேறு சிரமங்கள், இடையூறுகள் வரத்தான் செய்யும். அதை சமாளித்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துகிறது தான் எந்த மாநில அரசா இருந்தாலும். அது இப்ப திமுக இருக்குன்னு திமுக திட்டுறீங்க, வேறொரு மாநில அரசு ஒரு அதிமுக இருந்தது, வேறொரு கட்சி ஆட்சியில இருந்தா என்ன செய்வீங்க நீங்க? சோ விஜயனுடைய ஒரே ஒரு அஜெண்டா, அவர் முழுக்க யாருடைய கைப்பாவையாக செயல்படுறாரு. அவர் முழுமையான அரசியல்வாதி இல்ல. திரும்பி அதை அடித்தரமா சொல்றேன். ஏன்னா அவர் பேசின எல்லா பேச்சிலும், முதல் மாநில மாநாட்டுல இருந்து நான் சொல்றேன், அவர் நிறைய கோட் பண்றாரு. நான் விவசாயிகளுக்காக நிக்கிறேன் அப்படின்னு. ஏன் சார் விவசாயிகளாக நிக்கிறாரு? இன்னைக்கு தான் அவருக்கு போய் நிக்க தோணுதா? இந்த பரந்தூர் இஷ்யூ இப்பதான் வந்துச்சா? எவ்வளவு மாதமாக இது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த செயல்பாடு எவ்வளவு நடக்குது? இப்ப ஒன்றிய அரசாங்கத்தை என்ன சொல்றாரு? போற போக்குல தொட்டுட்டு போறாரு. இதை செயல்படுத்துறது யாரு? இதற்கு எல்லா விஷயங்களும் யார் முன்னெடுக்கிறது? என்ன அரசியல் நீங்க பண்றீங்க? நீங்க அங்க போய் நின்னுகிட்டு ஓட்டு அரசியல் இல்லன்னு சொல்றாரு சார் ஒரு வார்த்தைய. முழுக்க ஓட்டு அரசியல் தான். வேற என்ன இதுல நம்ம அவர்கிட்ட கண்டுக்க முடியும்? இப்ப என்னன்னா, பனையூர்ல ஆரம்பித்த வேலைய இப்ப பரந்தூர்ல செயல்படுத்த திட்டமிடுறாரு. பனையூருக்குள்ளேயே அவர் எல்லா வேலையும் பாத்துக்கிறாரு இல்லையா? அங்க இருந்து அவர் நேரா ஏறின உடனே கோட்டைக்கு தான் போகணும்னு ஆசைப்படுறாரு. சார் தமிழ் மண் அப்படிலாம் யாரையும் ஏத்து உட்கார வச்சுக்காரு சார். நீங்க மக்கள்கிட்ட போனோம், களத்துல இறங்கணும். எலைட் அரசியல் எடுபடாது. நான் பலமுறை சத்தியம் டிவிலே சொல்லியிருக்கேன். எலைட் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அவரு. அது மக்கள்கிட்ட எடுபடாது. இன்னைக்கு வந்த கூட்டம் அனைத்தும் தாவேகாவை சேர்ந்த பல மாவட்டங்கள்ல இருந்து வந்த தொண்டர்கள் தான். மக்கள் கூட்டம் கூடுவாங்க, எப்ப வேடிக்கை பார்க்க வருவாங்க. நான் பல பிரபலமானவர்கள், இப்ப அதிமுகவுல ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதும் சரி, பல பிரச்சார கூட்டங்கள்ல நான் செய்தியாளரா போயிருக்கிறேன், ஊரா போயிருக்கிறேன். தேர்தல் பிரச்சாரத்துல இவ்வளவு கூட்டம் கூடும். முன்னாள் முதல்வர் கருணாநிதி இருக்கும் போது அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலும் போய் கலந்துகிட்டு இருக்கேன். நானு செய்தி எடுக்கிறதுக்காக பல மாவட்டங்களுக்கு பிரச்சாரத்துக்கு கூட போயிருக்கேன். கூட்டத்தை பார்த்தால் அவங்கதான் ஜெயிப்பாங்கன்னு தோணும். ஆனா அந்த தேர்தல்ல படுதோல்வி அடைவாங்க. கூட்டம் மட்டும் ஊடகம் மாறாது சார். வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் எப்படி மாறும்? இவருடைய பேச்சுல எங்கேயாவது அரசியல் இருக்கா? காழ்ப்புணர்ச்சி தான் இருக்கு. உங்க நாடகத்தை நாங்க பாத்துக்கிட்டு இருக்க மாட்டோம்ன்றாரு. இவர் என்ன நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காரு? இவர் போடுறதுதான் அவ்வளவு நாடகம், பேசுறது பூரா ஸ்கிரிப்டட் டைலாக். இது எப்படி எடுபடும்? வாய்ப்பு ரொம்ப கம்மி சார். ஒருத்தர் இருக்காரு இதே மாதிரிதான், டைலாக் பேசியே போனார். இன்னைக்கு ஒரு போட்டோல மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிறாரு. எனக்கெல்லாம் பாவம். விஜய் இப்பதான் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அரசியல்வாதியா அவர் சொல்லிக்கிறதுனால தெரியுது. நான் அவர் நடிகர் ஆரம்ப காலத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், பல ஆண்டுகள் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பாலாம் எனக்கு நல்ல ரொம்ப நெருங்கிய மரியாதைக்குரிய மனிதர். முதல்ல அப்பா சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாரு. இவர் சொல்றதை யார் சார் கேட்பாங்க?
பல விஷயங்கள்ல இன்னும் அனுபவம் வேணும் சார் அவருக்கு. எடுத்த உடனே அரசியல் கட்சியில முதலமைச்சரா தான் நான் உட்காருவேன் அப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்ல. ஆனால் இந்த மக்கள் ஏத்துக்கிட்டா யார் வேணா வரலாம். மக்கள் ஏற்கிற மாதிரி நீங்க என்ன தமிழ்நாட்டு மண் செஞ்சிட்டீங்க? உங்க திரைத்துறையில நிறைய மாற்றங்கள் வரணும் சார். உங்க பட ரிலீஸ்ல அவ்வளவு பிரச்சனை இருக்கு. பட பிரச்சனைகள்ல, ஷூட்டிங்ல, நீங்க செயல்படுகிற விஷயங்கள்லயே, திரைத்துறையிலேயே மாற்றங்கள் உங்களால கொண்டாட முடியல. எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன புதுசா மாத்திர போறீங்க நீங்க வந்து? சரிங்க சார், சரி.